இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான மெத்தடில் சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிகமாக மசாலா சேர்க்காமல் அதிக ஆயில் சேர்க்காமல் சூப்பராக செய்யலாம். வாங்க போகலாம். நான் இப்போ 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா 3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 டம்ளர் அளவு, அதாவது 1 கப் அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. அளவு ரொம்ப முக்கியம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை ஒரு 5 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம சீரக சம்பா அரிசியை 3 டம்ளர் எடுத்திருக்கேன் நான். 1/2 கிலோ அளவு வரும். 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ அரிசி. இப்போ இதை நம்ம நல்லா ஒரு 2 வாட்டி கழுவிட்டு ஒரு 10 நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமோ ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அதை திரும்பவும் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டுலேயே நம்ம கழுவி ஊற வச்சிட்டோன்னா அது நல்லா மலர்ந்து ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி மட்டும் வடித்து எடுத்தால் போதும். இப்போ நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். தண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு குக்கரை வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவு ஆயில் தான் நான் விட்டுருக்கேன் பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். பட்டை, பிரிஞ்சி இலை 2, அன்னாச்சி பூ 1, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் ஆனியனை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா செவந்து பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கண்ணாடி பதம் வந்திருக்கு. இந்த பதம் பத்தாது. இன்னும் நல்ல ஒரு பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், நல்ல பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துடலாம். நான் ஒரு 2 மிளகாயை கீறி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி நல்ல தாராளமாக ஒரு கைப்பிடி அளவு நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன். ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு முறை வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கலாம். ஒரு முறை வதக்கிடுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, அது ஃபுல்லாக பரப்பி விடுறோம், அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் இருக்கோம் இல்லையா, அதுதான், தனியாத்தூள் இல்லை. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தக்காளியை நாம் உடைக்கக்கூடாது, அதுவே வதங்கி வரணும்.
நான் ஒரு அரை கப் அளவு நல்ல கட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளிலாம் நல்லா வெந்து நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். நான் எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஒரு சின்ன குட்டி பழம் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த மட்டனை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எல்லா மசாலாவோடு சேர்ந்துருச்சு. இப்போ நான் மட்டன் வேக வச்ச தண்ணி ஒரு 2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். மொத்தம் நம்ம 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி தேவைப்படும். நான் மொத்தம் கரெக்டாக 6 டம்ளர் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி தேவைப்படும். நம்ம 3 டம்ளர் எடுத்திருக்கோம். 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது நீங்கள் உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நான் ஒரு 2 மிளகாயை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. மிளகாய் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்ல சாதத்தில் ஊறி நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பக்குவம் சரியாக வந்துருச்சு நமக்கு. இப்போ அரிசி நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு. தண்ணியும் ஃபுல்லாக இழுத்துருச்சு. இந்த டைமில் நாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளும் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகளும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நம்ம டம் போட்டுடலாம். நான் இது பக்கத்து ஸ்டவ்வில் தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம அந்த தோசைக்கல் அடியில் வச்சுட்டு குக்கரை மேலே வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். தட்டுக்கு மேலே ஒரு பாத்திரத்து ஃபுல்லாக தண்ணியை வச்சிடலாம். இதை அப்படியே ஒரு 15 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கணும். லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி தான் செய்யணும். இப்போ பாருங்கள், சூப்பராக சீரக சம்பா பிரியாணி நமக்கு நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு. நம்ம 15 நிமிஷம் கழித்து உடனே திறந்துடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் டைம் விடணும். பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சீரக சம்பா மட்டன் பிரியாணி எல்லாரும் ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன். இதை சமைக்கவே தெரியாதவங்க கூட ஈஸியாக சமைச்சிட முடியும். எவ்வளோ உதிரியாக செம்ம டேஸ்ட்டில் சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன அளவுகள் மாறாமல் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராக வரும். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.